எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை கிராமங்கள்ல பாட்டிகள் சொல்ற கதை. அத உங்களுக்காக நான் சொல்ல போறேன். கேட்க தயாரா இருக்கீங்களா? ஒரு ஊர்ல ஒரு காளி கோவில் இருந்துச்சாம். அந்த கோவிலுக்கு முன்னால எப்பவுமே ஒரு ஆடும் ஒரு மாடும் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஒரு நாள் ஏதோ புதுசா பாக்குற மாதிரி மாடு ஆட்ட பார்க்க ஆடும் அதிசயமா மாட்டை பார்த்துச்சு. ரெண்டுமே மத்ததோட வாலை முறைச்சு முறைச்சு பார்த்துச்சுங்க. இந்த மாட்டோட வால் எவ்வளவு அழகா இருக்குது, நுனியில குஞ்சங்கட்டின மாதிரி இல்ல இருக்கு அப்படின்னு ஆடு ஏக்க பெருமூச்சு விட்டுச்சு. ஆட்டுக்கு வால் எவ்வளவு சின்னதா கச்சிதமா இருக்குது, நமக்கு தான் நீளமா அசிங்கமா தொங்கிக்கிட்டு கிடக்குது பாரு அப்படின்னு மாடும் ஏக்கமா மூச்சு விட்டுச்சு. இப்படி ரெண்டும் மாறி மாறி மனசு நொந்து கிடந்துச்சுங்க. முடிவா இது விஷயமா ரெண்டும் பேசிச்சுங்க. காளி ஆத்தாள வேண்டிக்கிட்டு வாலுங்களை மாத்திக்கிறதா முடிவும் பண்ணுச்சுங்க. காளியோட அருளால மாட்டுக்கு ஆட்டோட வாலும் ஆட்டுக்கு மாட்டோட வாலும் வந்துடுச்சு. ரெண்டும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா அதோட இடத்துக்கு போயிடுச்சுங்க. ஒரு வாரம் இப்படியே ஓடி போச்சு. ஆனா ஆட்டுக்கும் மாட்டுக்கும் பிரச்சனை கூடி போச்சு. முன்னாடியெல்லாம் தான் முதுகு மேல ஈ உட்கார்ந்தா மாடு தன்னோட நீளமான வாலை ஒரு வீசு வீசி ஈய ஓட்டிடும். இப்போ குட்டையான வாலானதால அதை ஆட்ட முடிஞ்சதே தவிர வீச முடியல. இதனால அது மேல உட்கார்ந்த ஈ உட்கார்ந்தபடிக்கே இருந்துச்சு. என்னடா இது பெரிய சங்கடமா இருக்குதே அப்படின்னு மாடு ரொம்ப வருத்தப்பட்டுக்குச்சு. மாட்டோட கதி இப்படின்னா ஆட்டோட கதி இன்னும் மோசம். ஆடு முன்னாடியெல்லாம் முள்வேலி பக்கம் போய் மேயும். அந்த வேலியை தாண்டியும் குதிச்சு போகும். அந்த பழைய ஞாபகத்துல இப்பவும் வேலியை தாண்டி குதிச்சுச்சு. அதோட நீளமான புது வாலு வேலியில மாட்டிக்கிச்சு. அப்படி மாட்டிக்கிட்ட வாலை மெல்ல மெல்ல எடுக்கிறதுக்குள்ள ஆட்டுக்கு ஓம்பாடு ஏம்பாடுன்னு ஆயிடுச்சு. ஏண்டா போயும் போயும் இந்த வாலை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு ஆடு புலம்பி தள்ளிடுச்சு. கொஞ்ச காலம் இப்படியே ஆடும் மாடும் சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்ததுங்க. அப்புறம் அதுங்களால தாங்கவே முடியல. ஒரு நாள் அதே காளி கோவிலுக்கு முன்னால ரெண்டும் சந்திச்சுதுங்க. தம்பி எப்படி இருக்கிற அப்படின்னு மாடு ஆட்டை விசாரிச்சுது. அண்ணே நீ எப்படி இருக்கிற அப்படின்னு ஆடும் மாட்டை விசாரிச்சுது. அப்பப்பா உன் வாலை நான் வாங்கிக்கிட்டது ரொம்ப தப்பா போச்சு தம்பி. என் முதுகுல உட்கார்ற ஈய கூட என்னால ஓட்ட முடியல. இதோட நீ எப்படிதான் சமாளிச்சையோ தெரியல அப்படின்னு மாடு சொல்லிச்சு. அண்ணே நானும் சொல்ல வேண்டாம்னு தான் இருந்தேன், ஆனா இப்ப சொல்லுறேன் கேட்டுக்க. உன் வாலோட நாப்பட்ட பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. சின்ன வேலிய கூட என்னால தாண்ட முடியல. இந்த வாலு வசமா சிக்கிக்குது. அதை எடுக்கிறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியிருக்குது. அவங்களுக்கு இயற்கையா எந்தெந்த வால் இருக்குதோ அதான் சரி. நாம வாலுங்களை மாத்திக்கிட்டது தப்பா போச்சு அப்படின்னு ஆடு நியாயம் பேசிச்சு. ஆமா தம்பி, இயற்கையுமே நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி தான் உருவாக்கி இருக்குது தம்பி அப்படின்னு மாடு சொல்லிச்சு. ரெண்டு பேரும் மறுபடியும் காளிய வேண்டிக்கிட்டு பழையபடியே அவங்க வாலை வாங்கிக்கிறதுன்னு முடிவு பண்ணாங்க. அது மாதிரியே காளிய வேண்டுனாங்க. பழையபடி தங்களோட வாலுங்களை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா போனாங்க. என்ன குழந்தைங்களா, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு பழமொழி சொல்றேன். இக்கரைக்கு அக்கறை பச்சை அப்படின்னா என்ன? இதை பத்தி உங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறீங்களா? இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்னு அதை பத்தி பேசுறீங்களா? சரி, நீங்க உங்ககிட்ட இருக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா இல்லாம உங்க வகுப்புலையோ உங்களோட வீட்டு பக்கத்துலையோ இருக்கிற மற்ற பசங்க கிட்ட என்ன இருக்கு, அவங்க கிட்ட என்ன விளையாட்டு சாமான் இருக்கு, அவங்க ஸ்கூலுக்கு என்ன மாதிரி விஷயங்களை எடுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் பார்ப்பீங்களா? அதெல்லாம் பார்த்து அடடா நம்ம கிட்ட இது இல்லவே இல்லையே, இந்த நிறத்துல இந்த விஷயம் இருந்தா நமக்கும் நல்லா இருக்குமே அப்படின்லாம் யோசிப்பீங்களா? அப்படிலாம் யோசிக்க கூடாது குழந்தைங்களா. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு நம்ம சந்தோஷமா இருக்கணும். இதத்தான் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு இன்னொரு பழமொழியில சொல்றாங்க. அப்படின்னா என்ன? அடுத்தவங்கள பார்த்து அவங்க கிட்ட இருக்கிறது நமக்கு வேணும்னு நினைக்காம நம்ம கிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். நீங்க இருப்பீங்க தானே? சபாஷ்.
இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நான் உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.